மோசே மலையில் பார்த்தது அவர் சொல்லுவார், இவர் இதை மாடல் ஆக்கணும், நிஜத்துக்கு என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்போ பாருங்க, இதுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவன் இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார். அப்போ நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஞானத்தோடு வேலை செய்ய உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் எப்படி இருக்கும், வினோதமாக யூகித்து கிரியேட்டிவிட்டியாக இருக்கும். நீங்கள் வேலையில் எக்ஸலாக இருப்பீங்க. உங்கள் வேலையை அடிச்சுக்கிடவே முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்களை மாதிரி யாருமே இதை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். ஐயோ, நான் மந்த இருதயம் உள்ள ஒரு ஆளு, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு திறமை இல்லை, நான் இவர்களுக்கு ஒப்பாக என்னால் வேலை செய்ய, இப்படிலாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆவியானவர் உங்களை நிரப்பி இருப்பாரானால் உங்களுக்கு கொடுக்கப்படும் வேலையில் நீங்கள் தான் சிறந்தவர்கள், நீங்கள் தான் திறமையானவர்கள், நீங்கள் தான் முதன்மையானவர்கள். உங்களுக்கு கீழே தான் மற்றவங்க எல்லாரும்.